என் புங்குடுதீவு ரத்த உறவுகளே, நான் வி.சி. குகநாதன். தமிழ்நாடு திரைப்படத்துறையில் எனக்கென்று உழைப்பினால் ஒரு சிறிய இடத்தை பிடித்து வைத்திருப்பவன் கதாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர். என்னுடைய இனிய நண்பர், முதலில் அவரை நான் நண்பராகத்தான் மதிக்கிறேன். அவர் சுவிஸ் புங்குடுதீவு வடிவேலு என்று அழைக்கப்படுபவர். பெயரை பார்த்தவுடனேயே எனக்கு ஒரு சின்ன பற்றுதல் ஏற்பட்டது. ஏனென்றால் அவர் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற சுவிஸையும் சேர்த்திருக்கிறார், தன்னுடைய பிறந்த மண்ணான புங்குடுதீவையும் சேர்த்திருக்கிறார். அவர் வேலுப்பிள்ளை சுப்பையா அவர்களுடைய மகன் வடிவேலு. அவர் எனக்கு உறவு என்பது இங்கே நான் வந்ததுக்கு பின்னால் தான் எனக்கு தெரிய வந்தது. அந்த உறவின் காரணமாக இப்போது நான் பேசவில்லை. ஆனால் புங்குடுதீவில் இருக்கின்ற கலைஞர்கள் பல பேரோடு அவரும் இப்போது இணைந்து ஒரு பாடல் குறுந்தகடை வெளியிட்டிருக்கிறார். அந்த பாடல் குறுந்தகடு தேவாரம், திருவாசக பாடல்களை கொண்டது. என் ரத்த உறவுகளே, முறைப்படி சங்கீதம் கற்றவர் அல்ல என்னுடைய நண்பர் வேலுப்பிள்ளை சுப்பையாவின் மகன் வடிவேலு அவர்கள். ஆனால் குடும்பத்திலே சங்கீத ரத்தம் பாய்கிறது. அதனால் இயற்கையாகவே இவரிடமும் சங்கீதம் குடிகொண்டிருக்கிறது. அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அதனை நான் வாழ்த்துகிறேன். அவருடைய ஆரம்ப காலத்தை நான் பார்த்தபோது, கொழும்பில் இருந்த புங்குடுதீவு பிரபல வர்த்தகர் கே. பொன்னம்பலம் அவர்கள், அவரும் எனக்கு மிகுந்த நெருங்கிய உறவுக்காரர். அவருடைய வழிகாட்டலில் வந்த இவர் பாடல்களை பாட கற்றுக்கொண்டார். அவர் பாடுவதை பார்த்து கேட்டு அதன் மூலமாக பாடுகின்ற திறமையை தன்னுள் அதிகமாக வளர்த்து கொண்டவர். புங்குடுதீவு 12ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த பொன்னம்பலம் அவர்கள் என்னுடைய தகப்பனார் விஸ்வலிங்கம் செல்லையா வாத்தியார் அவருடைய நெருங்கிய உறவினர். நெருங்கிய உறவினர் என்று சொல்லும் போது நாங்கள் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் போல் ஆவோம். எங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீர்களே ஆனால் பண்டிதர் ஆறுமுகம், வித்வான் சி. ஆறுமுகம், திருப்பூங்குடி வி.கே. ஆறுமுகம், சங்கீத பூஷணம் தாமோதரம் பிள்ளை அவர்கள், சங்கீத பூஷணம் இன்னிசை வேந்தர் பொன் சுந்தரலிங்கம் அவர்கள், சங்கீத பூஷணம் பொன் சுபாஷ் சந்திரன் அவர்கள், அனைவருமே என்னுடைய உறவினர்கள். அவர்கள் அனைவரும் வேலுப்பிள்ளை சுப்பையாவின் மகன் வடிவேலு அவர்களுக்கும் நெருங்கிய உறவினர்கள். ஆக எங்களுடைய குடும்பம் ஒரு கலை குடும்பம் என்று சொல்லுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இந்த குறுந்தகடை வெளியிடுவதில் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இவருடைய பணிகளை எல்லாம் நான் பார்த்தபோது, சுவிஸிலே ஒரு கோவில் திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் இனத்துக்கான பணிகளை பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதை நான் நன்கு அறிவேன். அவருடைய இனத்துக்கான தமிழ் பணி அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் நான் நன்கு அறிவேன். அவருடைய பணிகள் மென்மேலும் தொடர வேண்டும். அவருடைய இந்த திருப்பணிகள் மேலும் வளர வேண்டும். அதற்கான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புங்குடுதீவுக்கு புகழ் சேர்க்கும் அனைவரும் என்னுடைய வணக்கத்துக்குரியவர்கள். அத்தனை பேரில் என் உறவினரும் என்னுடைய நெருங்கிய நண்பருமான வேலுப்பிள்ளை சுப்பையாவின் மகன் வடிவேலு அவர்களும் இடம்பெறுகிறார்கள் என்று நினைக்கும் போது மனம் புலகாங்கிதம் அடைகிறது. அவருக்கு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும். அவர் தமிழுக்கு நன்றாக சேவை செய்ய வேண்டும். தமிழ் மக்களுக்காக அவர் பாடுபட வேண்டும். இந்த சமயத்துக்காக, புங்குடுதீவு என்று சொன்னாலே சமயம், தமிழ், இன்னும் விவசாயம், இவற்றிலெல்லாம் சிறந்து வழங்குகின்ற ஒரு தீபகல்பமாக இருந்தது. தற்போது மிக படித்தவர்கள், மிக பணக்காரர்கள், மிகப்பெரிய வியாபாரிகள், மிகப்பெரிய அறிவாளிகள் உள்ள தீவாக அது விளங்கிக் கொண்டிருக்கிறது. முன்புதான் அது தீவு. இப்போது பார்த்தால் யாழ்ப்பாணத்தில் இருந்த 2 பாலங்கள் போடப்பட்டு அது தீவு என்று சொல்லுகின்ற நிலை மாறி யாழ்ப்பாணத்தின் ஒரு அங்கமாகி இருக்கிறது. ஆகவே என்னுடைய தந்தையாரின் ஊரும் என்னை தமிழ் கற்ற ஒரு நல்லவனாக, தமிழை படிக்கின்ற ஒரு நல்லவனாக, தமிழ் ஆர்வம் மிக்கவனாக ஏற்படுத்தியது தல்லமி பூமி. அந்த தல்லமி பூமியை நான் வணங்கி இவருடைய புகழும் வாழ்க, புங்குடுதீவில் பிறந்த அத்தனை கலைஞர்களுடைய புகழும் வாழ்க என்று வாழ்த்தி இவருக்கு வாழ்த்து கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.